ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வீடியோல தேங்க்ஸ்கிவிங் டேல உள்ள ஸ்பெஷல்களில் ஒன்னான கேரட் கேக் எப்படி பண்ணுங்கிறதையும் அதுக்கு கிரீம் சீஸ் எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணுங்கிறதையும் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நிறைய கிச்சன் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா பண்ண போறோம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இந்த கேரட் கேக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். அப்புறம் என்னோட பிளாக் லிங்க்கும் கொடுக்குறேன். இப்ப நம்ம கேக் பேனை ரெடி பண்ணிக்க போறோம். 9x13 இன்ச் சைஸஸ் உள்ள பெரிய ரெக்டாங்குலர் கேக் பேன் நம்ம எடுத்திருக்கோம். இந்த சைஸ் கேக் பேன்ல பண்ற கேக் கிட்டத்தட்ட 2 கிலோ எடை இருக்கும். இது 25 பேருக்கு போதுமான குவான்டிட்டியா இருக்கும். இந்த கேக் பேன் ஃபுல்லத்துலயும் நம்ம கொஞ்சமா எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இல்லைன்னா கைகளாலேயோ நல்லா தடவி விட்டுக்கணும். அப்பதான் கேக் நம்மளுக்கு கீழே ஒட்டாம வரும். வெண்ணெய் தடவின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை எடுத்து நம்ம இந்த பேன்ல போட்டுட்டு இந்த பேனை நல்லா அசைச்சு விடணும். அதாவது இந்த மாவு இந்த பேன் ஃபுல்லத்துலயும் நல்லா கோட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா அசைச்சு யூனிஃபார்மா அசைச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு மீதம் உள்ள மாவை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதை யூஸ் பண்ண தேவையில்லை. இல்லைன்னா சப்பாத்தி ஏதாவது போடுறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம அந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே கேக்குக்கு தேவையான மாவு போட போறோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் சலிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு நான் 2 பேப்பர் விரிச்சுக்குவேன். ஏன்னா இந்த கேக் நம்ம மாவை 2 தடவை சலிச்சுப்போம். அப்பதான் நம்மளுக்கு இதன் கேக் நல்லா ஃபிளஃபியா இருக்கும். ஆல் பர்பஸ் ஃபிளார் மைதா மாவு 2.5 கப் எடுத்துக்கிறோம். பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன். ஆல் பர்பஸ் ஃபிளார் கூட இந்த பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்படி 2 அல்லது 3 தடவை நல்லா சலிக்கும் போது கேக் நமக்கு நல்லா ஃபிளஃபியா வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா காற்று நம்மளுக்கு இந்த ஆல் பர்பஸ் ஃபிளார் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அப்பதான் நல்லா ஏரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தேவையானது 4 கேரட், 1 ஆப்பிள். கேரட்டோட தோல் எல்லாம் நம்ம சீவிட்டு அதோட டாப்பும் பாட்டமும் கட் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். ஆப்பிள 2ஆ கட் பண்ணிட்டு அதோட தோலையும் விதைகளையும் நம்ம நீக்கிக்கிறோம். கேரட் திருகிற வச்சு இந்த கேரட் நம்ம திருகிக்கலாம். இல்லைன்னா இப்படி ஏதாவது ஃபுட் ப்ராசஸர் வச்சு நம்ம இந்த கேரட் ஆப்பிள் எல்லாத்தையும் திருகி எடுத்துக்கலாம். நாம இப்ப வீடியோல பாக்குறது குசினாட்டோட 13 கப் ஃபுட் ப்ராசஸர். இந்த கிரேட்டர்ல பெரிய பற்களும் இருக்கும், சின்ன சைடும் இருக்கும். அதாவது நம்ம மேனுவலா கை வச்சு இந்த கிரேட்டர் பண்ணுவோம் இல்லையா, அதுல பெரிய சைடு பற்களை வச்சு நம்ம கேரட்டை திருகிக்கலாம், சின்னதை வச்சும் திருகிக்கலாம். அது மாதிரி நான் இதுல பெரிய சைடு கிரேட்டரை வச்சு திருகிக்கிறேன். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு கேரட் கேக்ல நம்மளுக்கு கேரட் போட்டது நல்லா தெரியும். தோல் எல்லாம் எடுத்துட்டு ஆப்பிள் வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட போட்டு திருகி வச்சுக்கிறோம். நம்ம கையால பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்கும். அதோட இது ரொம்ப குயிக்கா பண்ணிருச்சு. இந்த குசினாட்டோட ஃபுட் ப்ராசஸர் எனக்கு கேரட் அல்வா அந்த மாதிரி டிசைட் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. மெயின் இன்கிரீடியன்ஸ் ஆன ஆப்பிளும் கேரட்டும் நம்ம திருகி வச்சுக்கிட்டோம். ஒரு சிலர் கேரட் கேக் பண்ணும்போது ஆப்பிள் போட மாட்டாங்க. ஆனா ஆப்பிள் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேக் ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு சீக்கிரமா அழகா நம்ம சுலபமா இந்த கேரட் ஆப்பிள் எல்லாம் திருகி வச்சிருக்கோம்னு. அன்சால்டட் பட்டர் 1.5 கப். நார்மலா இது மாதிரி வர்ற பேக்கேஜ்ல 4 ஸ்டிக் வெண்ணெய் இருக்கும். ஒரு ஸ்டிக் வெண்ணெய் 1/2 கப் பட்டர் கொடுக்கும். நாம 2 ஸ்டிக் பட்டர் எடுத்திருக்கோம். அது 1.5 கப் வெண்ணெய் இருக்கும். கேக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியாவது நம்ம வெண்ணெயை வெளியில வச்சிருக்கணும். அப்பதான் அது நல்லா உருகும். அப்படி வைக்கல அப்படின்னா நம்ம மைக்ரோவேவ்ல வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது உருகிடும். நான் இந்த வெண்ணெயை 30 செகண்ட் ரீஹீட் அப்படிங்கறத மைக்ரோவேவ் செட்டிங்ல வச்சுட்டு சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப இந்த வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. உருகின வெண்ணெய ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறோம். நான் இந்த கேக்கை கிச்சன் நைட் ஸ்டாண்ட் மிக்சர்ல வச்சு மிக்ஸ் பண்ண போறேன். அதனால இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட மிக்சிங் பவுல்ல இந்த வெண்ணெயை சேர்த்திருக்கேன். சீனி 2 கப் எடுத்துக்கிறோம். இது சாதாரணமா நம்ம காஃபிக்கு போடுவோம்ல, அந்த சீனி தான். அதை நம்ம பொடிச்செல்லாம் எடுக்க தேவையில்லை. முதல்ல வெண்ணெயும் சீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராசஸ்க்கு கிரீமிங்னு பேரு. இதை நம்ம ஸ்டாண்ட் மிக்சர் வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஹேண்ட் மிக்சர் இருக்குல்ல அதை வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் பேரு வயர் விப் இல்லைன்னா பலூன் விஸ்க். இதை வச்சு நம்ம வெண்ணெய், சீனி, முட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த பொருளையுமே நிறை பொங்க அடிக்கணும் அப்படின்னா இந்த விஸ்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீட் செட்டிங்க நம்ம 2ல இருந்து 6 வரைக்கும் கிராஜுவலா கூட்டிட்டே போலாம். இதை விட அதிகமா ஸ்பீட் கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா வெளியே தெரிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட வேண்டியிருக்கும். இப்போ நம்மளுக்கு வெண்ணெயும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த சீனி நல்லா இந்த வெண்ணெயில கரைஞ்சதை நம்ம பார்க்கலாம். இந்த இம்ப்ரெஷன்ஸ் மாதிரி விழுது பாத்தீங்களா, இந்த பக்குவத்துல நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். இது கூட 4 முட்டையை சேர்த்துக்கிறோம். முட்டை சேர்த்த பிறகு நம்ம ஸ்பீட் செட்டிங்க 2, 4, 6 அந்த மாதிரி கிராஜுவலா கூட்டிட்டே போயிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அந்த முட்டை கம்ப்ளீட்டா நல்லா இந்த சீனி கூடையும் வெண்ணெய் கூடையும் மிக்ஸ் ஆகும். இப்படி 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டாண்ட் மிக்சரை நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம்.
இனிமே கேக்குக்கு தேவையான மற்ற பொருட்களையும் ஆட் பண்ண போறோம். வால்நட் 1 கப். வால்நட்டை லைட்டா 30 செகண்ட்ஸ் போல மைக்ரோவேவ்ல நம்ம ரீஹீட் அப்படிங்கிற செட்டிங்ல வறுத்து எடுத்துடலாம். இல்லைன்னா வானொலியில கூட லைட்டா வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம். இனிமே அந்த வால்நட்டை கொஞ்சம் மீடியம் சைஸ் பொடி துண்டுகளா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். வாசனைக்காக ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதோட தோலை மட்டும் இந்த மாதிரி லைட்டா சீவி எடுத்து வச்சுக்கிறோம். ஆரஞ்சு பழத்துல உள்ள அவுட்டர் ஸ்கின் மட்டுமே நம்ம ஜென்டலா இந்த மாதிரி ஸ்கிராப் பண்ணி எடுக்கணும். உள்ள ஒரு வெள்ளை கலர்ல ஒரு தோல் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப கசப்பா இருக்கும். இனிமே இந்த ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி அதோட ஜூஸையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பேக் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம அவனை செட் பண்ணிக்கிறோம். ப்ரீஹீட் ஆகி முடிகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 2 டீஸ்பூன். சப்போஸ் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கல, நம்ம வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல 2-3 துளிகள் போதும். அதுவே ரொம்ப நல்ல வாசமா இருக்கும். உப்பு 1/2 டீஸ்பூன். இது கூட நம்ம சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தாலே அந்த வால்நட் துண்டுகளையும் சேர்த்துக்கிறோம். இனிமே நம்ம கேக்குக்கு தேவையான மாவு சேர்க்க போறோம் அப்படிங்கறதுனால இந்த பிளேட் இருக்குல்ல, இதை நம்ம மாத்த போறோம். இது கூட தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய் பூ நம்ம ஃப்ரெஷ்ஷா திருகுனதாவும் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ட்ரை கோகோனட் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பூ திருகி வச்சிருப்பாங்க, அதுவானாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரைசின் அதாவது உலர்ந்த திராட்சை 1/4 கப் சேர்த்துக்கிறோம். சின்னமான் பவுடர் 1 டீஸ்பூன், அதாவது பொடித்த பட்டைய அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சுக்கு, ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இது கூட நம்ம ஆரஞ்சு பீல் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். அது கூட அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருந்தோம், அதையும் சேர்த்துக்கிறோம். இனிமே நம்ம இந்த ஆப்பிள், கேரட் எல்லாமே திருகி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். இனிமே பிளாட் பீட்டர் அப்படிங்கிற இந்த பிளேடை நம்ம இதுல அட்டாச் பண்ணிக்க போறோம். அட்டாச் பண்ணிட்டு நம்ம இந்த பவுல மேல லிஃப்ட் பண்ணிக்கிறோம். இனிமே ஸ்பீட் செட்டிங் 2 அல்லனா 4ல வச்சு இதை 1 நிமிஷம் நல்லா தரவா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸ்டாண்ட் மிக்சரை நம்ம டவுன் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறோம். நம்ம மைதா மாவு சலிச்சு வச்சிருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கிறோம். நம்ம மறுபடியும் ஸ்பீடை கிராஜுவலா 2ல இருந்து கூட்டிட்டே போயிட்டு 6 வரைக்கும் நம்ம வச்சு பீட் பண்றோம். மாவு சேர்த்த பிறகு 6ங்கிற செட்டிங்ல வச்சு நம்ம 1 நிமிஷம் மட்டும்தான் பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதிகமா பீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேக் ரொம்ப பிளாட்டாவும் டென்ஸாவும் ஆயிடும். ஸ்டாண்ட் மிக்சரை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த பீட்டரை வெளியே எடுத்துருவோம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் பேட்டரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கேக் பேன்ல நல்லா யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் டென்ஸான மாவுல இது ஒரு மாதிரி குவியலா ஒரு இடத்துல விழுந்துருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு ஸ்பூனால நம்ம இதை அப்படி சமப்படுத்தி விட்டுறணும். மாவு சேர்த்த பிறகு இந்த கேக் பேனை நம்ம லேசா இப்படி அசைச்சு விட்டுக்கணும். அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கேக் மாவு படாம இருந்துச்சு அப்படின்னாலும் அதுல போய் ஃபில் ஆயிக்கும். இனிமே கேக்க பேக் பண்ண வேண்டியதுதான். இதையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போதே 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். அதுக்குள்ள நம்மளுக்கு அவன் நல்லா ப்ரீஹீட் ஆயிருக்கும். இனிமே இந்த கேக் பேனை அவன்ல வச்சுட்டு நம்ம 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போறோம். நம்ம வெதரையும் அவனையும் பொறுத்து 40ல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள இந்த கேக் நல்லா நம்மளுக்கு பேக் ஆயிடும். கேக் பேக் ஆயிட்டு இருக்கும் போது நம்ம நடுவில் ஓபன் பண்ணக்கூடாது. அதாவது 45 நிமிஷம் நம்ம செட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஏதாவது ஒரு காரணத்துக்காக கூட ஓபன் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம ஓபன் பண்ணவே கூடாது. நாம போன்ல ஏதாவது ஒரு அலாரம் செட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நம்ம 45 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம இந்த அவனை திறந்து பாக்குறோம். இந்த கேக்கோட டாப் எல்லாம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பேம்பு ஸ்கொயரை நம்ம அதுல இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்கொயர்ல எதுவுமே ஒட்டாம வரணும். சப்போஸ் நம்மளுக்கு கேக் வேகாத மாதிரி தெரிஞ்சு கொஞ்சம் லிக்விட் அதுல ஒட்டி இருக்கு அப்படின்னா நம்ம மறுபடியும் அவனை அடைச்சிட்டு நம்ம மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் அதே டெம்பரேச்சர்ல பேக் பண்ணிக்கணும். ஆனா நம்மளுக்கு கரெக்டா 45 மினிட்ஸ்லயே பேக் ஆயிடுச்சு. ஜெனரலா கேக் பேக் ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு 3 டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கேக்கோட ஓரங்கள் இருக்குல்ல, இதை நான் இந்த மாதிரி இழுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது திருப்பியும் அதோட பழைய பிளேஸ்க்கு ஸ்ப்ரிங் பேக் பண்ணிடணும். அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அடுத்தது பேட்டிங் அப்படிங்கிற டெஸ்ட். அதாவது இந்த மாதிரி தட்டி பார்த்தோம் அப்படின்னா அது உள்ள ஹாலோவா உள்ள மாதிரி நம்மளுக்கு ஒரு சவுண்ட் டிஃப்ரெண்டா கேட்கும். இப்படி சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா இந்த கேக் நல்லா பேக் ஆயிருச்சு, உள்ள ஏர் நல்லா போயிருக்கு, அந்த மாதிரி அர்த்தம். ஒரு பேம்பு ஸ்கொயர் அந்த கேக்ல நுழைச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல எந்த மாய்ஸ்டரும் ஒட்டாம நல்லா ட்ரையா வெளியில வரணும். இல்ல ஏதாவது மாய்ஸ்டர் ஒட்டிருச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் அதை பேக் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம கேக் நல்லா பேக் ஆயிருச்சு. இதை 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுக்குவோம். கேக் 1 மணி நேரம் நல்லா ஆறின பிறகு அதோட ஓரங்கள் எல்லாம் இப்படி ஒரு கத்தியால எடுத்து விட்டுக்குவோம். பிறகு கேக் கூல் பண்றதுக்குள்ள வயர் ரேக் அது மேல வச்சுட்டு இந்த மாதிரி கேக்கை நம்ம மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா கேக் மட்டும் நம்மளுக்கு வெளியில வந்துடும். பாருங்க கேக் எவ்வளவு நல்லா சுலபமா கலண்டு அழகா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேக்கை நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு பண்ண போறோம் அப்படின்னா நம்ம 2-3 நாள் முன்னாடியே கூட இதை பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த கேக்கை செஞ்சுட்டு இதை ஒரு பாக்ஸ்ல வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இல்ல நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம் அப்படின்னாலும் இதை வெளியே எடுத்துட்டு ஒரு 1 hour வெளியே வச்சிருந்தோம் அப்படின்னாலும் இது மறுபடியும் இந்த மாதிரி ஃபிளஃபியா மாறிடும்.
இனிமே நம்ம இந்த கேக்குக்கு தேவையான ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ண போறோம். நான் இதுக்கு கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் அப்படிங்கிற ஐசிங்க வந்து செஞ்சு வச்சிருக்கேன். இல்ல அப்படின்னா நம்ம கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து கடையில கூட வாங்கிக்கலாம். இந்த கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்ல பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும். அதே போல நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டியும் கிடைக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா டேஸ்டியாவும் ரொம்ப நல்லா இருக்கும். கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க. பவுடர் சுகர் 4 கப். இந்த பவுடர் சுகரை மாவு சலிக்கிற சல்லடை வச்சு நல்லா ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கணும். அதுல ஏதாவது கெட்டிகள் இருந்துச்சுனாலும் நம்ம அப்படி கையால ஏதாவது உதிர்த்து விட்டுக்கணும். கிரீம் சீஸ் 225 கிராம், அதாவது 8 ounce ஒரு பேக்கேஜ் எடுத்து வச்சுக்கிறோம். பட்டர் வந்து ஒரு பார் எடுத்து வச்சுக்கிறோம். அது 8 டேபிள் ஸ்பூன் இருக்கும். வெண்ணெயை நம்ம லைட்டா மைக்ரோவேவ் பண்ணி கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுக்கிறோம். வெண்ணெயை நம்ம டோட்டலி உருக்கிட கூடாது. இதை நம்ம வெளியில கொஞ்ச நேரம் வச்சிருந்தா கூட இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். கிரீம் சீஸ் பேக்கேஜையும் நம்ம ஓபன் பண்ணி இதுல சேர்த்துக்கிறோம். கிரீம் சீஸ் வாங்கும் போது நம்மளுக்கு என்ன வேரியேஷன் பிடிக்குமோ அதை வாங்கிக்கலாம். நம்ம இதுல வந்துட்டு ஃபேட் கம்மியா உள்ள கிரீம் சீஸ் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஃபுல் ஃபேட் கிரீம் சீஸ் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கம்மியான ஃபேட் உள்ள கிரீம் சீஸ். வெண்ணையும் கிரீம் சீஸையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு ஹேண்ட் மிக்சரால மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம பவுடர் சுகர் சலிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா தரவா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதுதான் கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங். இனிமே நம்ம இந்த கேக்கை சோக்கிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ல நம்ம வந்து ட்ரீட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம 1/4 கப் சீனி எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கரைய வச்சு இறக்கிக்கிறோம். இதை நம்ம பாகுலாம் காய்க்க தேவையில்லை. இந்த சீனி கரைசலுக்கு சிம்பிள் சிரப் அப்படின்னு பேரு. இனிமே நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சிருந்தாலும் அந்த கேக் மேல ஒரு பேம்பு ஸ்கொயரால இந்த மாதிரி ஓட்டைகள் போட்டுக்கிறோம். இதுக்கு பியர்சிங் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி நம்ம குத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேக்ல நிறைய ஓட்டைகள் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த கேக்குள்ள ஓட்டைகள் ஃபார்ம் ஆகும் போது அது மேல நம்ம இந்த சுகர் சிரப்பை சேர்த்துக்கிறோம். இந்த ப்ராசஸ்க்கு சோக்கிங் த கேக் அப்படின்னு பேரு. இந்த ப்ராசஸ் நம்ம செய்யலாம், இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டாவே கூட நம்ம ஐசிங் போட்டுக்கலாம். ஒரு சிலரோட கேக் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ரொம்ப டேஸ்டியா இருக்கிற கேக் வந்து இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான ஒரு ப்ரொசீஜர் ஒன்று பண்ணுவாங்க. அதனாலதான் அது ரொம்ப மாய்ஸ்டாவும் நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். இனிமே நம்ம இந்த கேக் மேல நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் அந்த கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கை இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இந்த கேக்கை வந்து நான் வீட்டுல உள்ள ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இதை வந்து நம்ம வெளியில உள்ள ட்ரேல எல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப டெக்கரேட்டிவ் எல்லாம் பண்ணல. இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் சர்விங் பவுல்ல வச்சுட்டு அதுக்கு மேல மட்டும் இந்த மாதிரி கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த ஃப்ராஸ்டிங்கை நம்ம நல்லா யூனிஃபார்மா இப்படி தடவி விட்டுக்கிறோம். யூஎஸ்ல பார்த்தோம்னா நிறைய பேர் வீடுகள்ல நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசர்ட் அப்படின்னு பண்றது நிறைய பேர் வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அப்போ இந்த கேக் வந்து ரொம்ப காமனா பண்றாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் மேல மட்டும்தான் இப்படி ஃப்ராஸ்டிங் போடுவாங்க. மற்றபடி பர்த்டே பார்ட்டி, கல்யாணம் அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க. பிறகு நம்ம இந்த கேக் மேல பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங்கால நம்ம எதுவும் எழுதணும் அப்படின்னா எழுதிக்கலாம். நான் இந்த கேக்கை தேங்க்ஸ்கிவிங்க்கு பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கறனால இது மேல தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறேன். கேரட், வால்நட், ஆப்பிள், ரைசின் இதெல்லாம் போட்டோன்னு இந்த கேக் ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு. இதோட உள்ள இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கேக் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுங்க. இது கூட ஐஸ்கிரீமும் சேர்த்து சர்வ் பண்ண போது டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மாய்ஸ்டான டேஸ்டியான கேரட் கேக் எப்படி பண்றேங்கிற பார்த்தோமா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.